அவர் சேனல் நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மக்கானா ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து கடலெண்ணெய் சேர்த்துட்டு அந்த மக்கானாவை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து பொடியை சேர்த்துட்டு அந்த ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா அந்த கிறிஸ்பியான அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காதுங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மக்கானாவை. அப்போ தான் அந்த மக்கானா வந்து கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் வந்துட்டு ஒரு ஸ்பூனுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கணும். இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த மக்கானாவை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூனுக்கு வந்து சாட் மசாலா வந்து சேர்த்துருக்கேங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு வந்து சாட் மசாலா சேர்க்கும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டு வந்து கொடுக்கும். கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சப்போஸ் சாட் மசாலா இல்லைன்னா இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூளே போதும். கறி மசாலா இந்த மாதிரி வேணாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இல்லைன்னா மிளகாத்தூள், மஞ்சள் தூளே போதுங்க. சாட் மசாலா தான் ஆனால் வந்து நல்லா வந்து டேஸ்ட்டு வந்து கொடுக்குது. இந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. கடைசியாக வந்து கருவேப்பிலை தழை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் வந்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்தோஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.